ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 மாணவர்கள் இருக்காங்களே அவங்க, அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்பர் கொடுத்த கேண்டிடேட்ஸ். நீங்கள் காலேஜ் அண்ட் டிஎஃப்சி போகிறதுக்கு டுடே இஸ் த லாஸ்ட் டேட், ரைட்? ஸோ அந்த ஒரு சில அப்டேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அப்டேட்ஸில் இருக்குது. அதை பற்றி நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்துட்டு 22 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க. அண்ட் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துச்சு. ஸோ அண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு 2 days வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கும். யாருக்கு? அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு. அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபீஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டிய, அதாவது அட்மிஷன்ஸ் மேக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, ரைட்? மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா மாணவர்களுமே வந்து மேக் பண்ணிட்டாங்க, அட்மிஷன்ஸ் மேக் பண்ணிட்டாங்க. அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்பர் கொடுத்த கேண்டிடேட்ஸ் டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணும். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்துட்டு இன்னும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில மாணவர்கள் மட்டும் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க, சரிங்களா? அந்த ஒரு சில மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்குள்ள வந்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் கிடைச்சிருக்கு, எந்தெந்த காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன், ரைட்? ஸோ அண்ட் அனதர் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வேக்கன்சி லிஸ்ட், ரைட்? ரவுண்ட் 1 ஆன ஆஃப்டர் வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10/8/2024 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது. ஒய்? பிகாஸ் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது, சரிங்களா? ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்றது வருது. அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனல் சார்பாக எல்லா சாய்ஸ் லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அண்ட் இன்னொரு 2-3 சாய்ஸ் லிஸ்ட் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதையும் நான் அப்கமிங்கில் வந்து கொடுத்துட்றேன், சரிங்களா? அண்ட் அந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்துட்டு நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னையோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு, அதாவது டிஎன்இஏ 2024 ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸோட ஒர்க் முடியுது. இன்னைக்கு ஒன்ஸ் நீங்கள் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடியுது, சரிங்களா? இன்னைக்கு தான் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். யாராவது மேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேக் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களுடைய சீட் அப்படின்றது வேக்கண்ட்டாக அறிவிச்சிருவாங்க. இதை கொஞ்சம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் அதுதான், டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய சீட்ஸும் அப்படின்றது வேக்கண்ட்டாக அறிவிச்சிருவாங்க. அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 1 ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு இல்லையா? அதாவது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பேசியிருப்பேன். டோட்டல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ இது பண்ணாங்க, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு எவ்வளோ வாங்கினாங்க, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அண்ட் மறுபடியும் டென்டேட்டிவ் எவ்வளோ வாங்கினாங்க, அந்த சார்ட் ஆஃப் திங்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதே மாதிரி வந்து பார்த்திங்க இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் அந்த அளவுக்கு வந்துட்டு சொல்லலை. பட் இந்த இயர் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ப்ரீவியஸாகவே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இயர் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி வந்துட்டு ரவுண்ட் 2க்கு முன்னாடியும் இது மாதிரி மறுபடியும் ஒரு ரிவைஸ்டு ரிப்போர்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாப் காலேஜஸ் இது மாதிரி காலேஜஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டாப் காலேஜஸில் ரவுண்ட் 1 மாணவர்கள் நிறைய பேர் சீட்ஸ் எடுக்காமல் இருக்காங்க, ரைட்? ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணது அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள ரவுண்ட் 1 சீட்ஸ் வந்துட்டு ரொம்பவே வேக்கண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6,000 சீட்ஸ் கிட்ட வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. 6,000 10,000 சீட்ஸ் கிட்ட உங்களுக்கு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதாவது 10,000 சீட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது, ஒரு 6,000 10,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆல் ஓவர். அகாடமிக்கில் ஜென்ரல், அகாடமிக்கில் கவர்மெண்ட் 7.5 அண்ட் ஒகேஷ்னலில் ஜென்ரல் அண்ட் ஒகேஷ்னலில் 7.5 இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். பட் ஒகேஷ்னலுக்கு இதுக்கு மேலே ஒர்க் கிடையாது, சரிங்களா? இதுக்கு மேலே வந்துட்டு ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங் மட்டும்தான், அது வந்துட்டு முடிய போகுது, ரைட்? ஸோ அண்ட் அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது அப்போர்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுதான் வந்து அடுத்த அப்டேட். இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸோட ஒர்க் முடியுது, ரைட்? ஸோ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து சாய்ஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணி தான் வைப்போம், சரிங்களா? அண்ட் நம்ம சைட்லேருந்து அந்த சாய்ஸ் லிஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ண எல்லாத்துக்கும் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு 9/8 சம்திங் வந்துட்டு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிரும், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 10th கவுன்சிலிங் 9/8 வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணி வச்சிரும், ரைட்? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.